சாமி கும்பிட்டாரு பத்தியம்மா ஒருத்தர். பாத்தியாம்மா? வடிகட்டில எல்லாம் கலரு பத்தியாம துணி துவைக்கிற கல்லு நின்னுக்கிட்டே அந்த கோயில் ஐயனார் கோயிலா? மதுரை வீரன் கோயில் தானே? மதுரை வீரன். இல்ல ஆத்தூர். எப்படி போகும்? முன்னாடி தான் போகணும். லாரி எப்படி உள்ள வராங்க? போகாது. எப்படி இதுக்குள்ள லாரியை விடுறானுங்கன்னு தெரியல. அவனுக்கும் தெரிஞ்சிருக்காது நம்ம உள்ள வந்தது. இருட்டா இருக்குன்னு कोई जा नहीं सकता। போயிருங்க நீங்க போங்க, வேகமா போங்க. நீங்க போனீங்கன்னா தான் பின்னாடி போவான். நிக்கிறான் அண்ணாவே, இந்த போறான்ட்ட பின்னாடி. நீங்க வழி கொடுத்தீங்கன்னா அவனும் வருவான் பின்னாடி. आयुष एक साल में चल के हमारे साथ बैठा है। बोला बे இவங்க போலீஸ் போடணும். இவங்க கட்டாயம் டிராஃபிக் போலீஸ் போடணும். ரொம்ப இது சப்போஸ் பின்னாடி 4 வண்டி வந்து நின்றுச்சுன்னா அப்படியே டிராஃபிக் ஆக்கிடுவாங்க. நல்ல காலம் ஏறிட்டோம். முன்னாடி வந்தாங்களா இல்லையா? பஸ்ஸே போகுது முடியாது. இதுக்குள்ள தான் பஸ் போகுது. அப்படியே என்னடா மேப் காட்ட மாட்டேங்குது, எந்த பக்கம் போகணும்னு தெரியலையே. வீடுங்க பத்தி எவ்வளவு நல்லா இருக்கு பத்தியாமா. மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சா? நான் ராசிபுரம் தப்பா பண்ணி போகணும். இந்த கத்திரிக்காய் நாங்கள் செடி இருந்துச்சு பாரு, சொடக்கு கத்திரிக்காய்ன்னு சொல்லுவோம்ல, சின்ன சின்னதாக அந்த புளி கத்திரிக்காய்க்கு போடுறது, அது அங்கே இருந்துச்சு.
இந்த கிரவுண்ட் பத்தி எவ்வளவு அழகா இருக்குது. இயற்கை இந்த காத்தோட பச்சையை நீ அங்க பார்க்கவே முடியாது. அந்த ரோடு எப்படி எவ்வளவு ஸ்டீப்பா இருக்கு பாரு. அந்த ரோட்ல எப்படி வண்டி போகுது. போதும் பாரு. நல்லா இருக்குண்ணே. இந்த மாதிரி வீடு இருக்கணுமா தின்ன வச்சு. எனக்கு கூட பிடிக்கும். வாசல்ல உட்காரலாம் தின்ன வச்சது. What the hell are you talking about? இதெல்லாம் நிலமெல்லாம் கம்மியா இருக்கு. அந்த வகையில அந்த என்ன நீ பண்ணாலும் நீ படிக்கணும். நீ தமிழ் மீடியம் படிக்கிறியோ இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறியோ எனக்கு தெரியாது. ஆனா நீ படிக்கணும். நீ படிச்சேன்னு நீ எதை படிக்கிறியோ அது உனக்கு ஒரு நாள் கை கொடுக்கும். ஆமா அவங்க இதுல கண்டிப்பா விஷயத்துல மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ண. அந்த கிழவி படத்துல சொன்னாங்க பத்தியாமா. இந்த இடத்து பாரு. இந்த இடத்து பாரு சைடுல. எங்க சை இந்த பக்கமா? ஹாய் ஹாய். எப்படி இருக்கு விதியா? நல்லா இருக்குண்ணே. இந்த வீடு இது கவர்மெண்ட் வீடு பாருப்பா, கட்டி கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் வீடு தானே இது? அம்மா அங்க பாரு கவர்மெண்ட் வீடு. இந்த பாரு அந்த மலை இப்படி இருக்கு. கரெக்டா இருக்கிறியாப்பா? கரெக்டா இருக்கிறியா? இதாப்பா கொல்லி ஹில்ஸ். இதுக்கு மேலதான் இந்த கோயில் இருக்கு. இங்க தம்மம்பட்டி போனோம் பாரு. டயர் அடிக்காது. நான் கேட்டிருக்கேன் வளையப்பட்டி. வந்திருக்கேம்மா நம்ம எங்க ஊருக்கு வந்து கோவிலுக்கு கூட்டிட்டு போயிருக்குங்க. எந்த கோயில்னு எனக்கு தெரியாதானா. அங்க போற தண்ணி போற இடத்துல நான் குளிச்சிருக்கேன். நான் சொன்னேன்ல இங்க கட்டி குளிச்சிருக்கேன். அந்த சின்ன வயசு ஞாபகங்கள் கொஞ்சம் தானேமா இருக்கும். ஆப்பா
சமரேந்திரா இங்க ஒரு சின்ன லொக்கேஷன் என்ன ஏன்னு தெரியல. எல்லா பசங்களுக்கும் மண்டை இப்படி தான் இருக்கு.
பாளையம் அங்குப்பா. அந்த பக்கம் இருக்கு. ஆமா. அங்க போமா அம்மா, அங்க போ, அந்த நிழல்கிட்ட போ. பொங்கல் எங்க எங்கயா பொங்கல் வைக்கிறது? ஐயோ 2000 வருஷம் அதான கார்ல போட்டு வந்தோம். அப்புறம் இல்ல இல்ல ஐயோ நமக்கெல்லாம் செருப்பு அந்த கார்னர் போயிடுங்க தம்பி. வெயில் வந்துருங்களா? அங்க விட்டுட்டு வந்துட்டீங்களா? வருவாங்க வருவாங்க. அவங்க ஏன் நிக்கிறாங்க? அந்த பிளேட்லாம் எதுக்குடாப்பா? ஒரு 100 சிப்பம் இல்ல. ஏய் நெல்லு வா. கார்ல வச்சு பூட்டிட்டீங்களா? என்னது தம்பி? லோகி அந்த சில்வர் குண்டான் எடுத்து வந்துரு. வச்சு குங்குமம் வச்சு மேலே இது 3 இது வச்சு வை. என்னடா சும்மாதி சொல்லு. 20 ரூபா. சரி பாக்குறேன் நான் கேட்குறேன். சரி எப்படி வந்துருக்கீங்க? கொஞ்சம் கை கழுவுனியா? என்ன செய்ய வச்சுருந்த கையா? கையா கழுவி கொடு, கொஞ்சம் கழுவி கொடு. லேசாங்க சாமி கழுவி கொடு. அம்மா வா, நீ வா. போதும். சாமி வச்சு போடணும்ப்பா. கொஞ்சம் போடணும். கரு கீழெல்லாம் போதும். பாப்பா கிட்ட கொடு. கை பருப்பு பாரு, கையில் எடுத்துட்டு போகிறேன். கரண்டி எங்கப்பா? இல்லை கரண்டி அதை எடுத்து பாரு. அந்த பிளாஸ்டிக் பை இருந்ததுல்ல போடுங்க. நீங்கள் கை கழுவுங்களா? எல்லாம் கையெல்லாம் தண்ணியில கழுவிடா. அந்த உள்ள பையில வச்சுட்டீங்களா? சாஸ்திரத்துக்கு இது மாதிரி பிளாஸ்டிக் கவர் வச்சியா? அதில் இருக்குப்பா 2 கரண்டி இருக்கும். இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். ஏன்னா அது அடி அப்படியே போடு. தண்ணியை வடிகட்டிட்டு போடு. ஆமாம், இதே தண்ணி தான் நான் ஒன்றும் குடிச்சு போட. எட்டு வருவாங்க. இருங்க. காலைல என்ன சாப்பிட்டீங்க? விரதமா? என்ன சாப்பிட்டோம்? எப்படி எழுதிட்டு எக்ஸாமு? சக்கரை வேணாம். இதெல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும் எந்த பக்கம் போனால் நல்லது. செருப்பு கடிச்சிட போது குரங்கு. செருப்பெல்லாம் இருக்காது. எடுக்க போதுமா? இருக்காதா? அதுக்கு சாப்பிடுறது சாப்பாடு மாதிரி அது வெத்தலை பையே திரும்ப கொடுத்துட்டு போயிடுச்சு. சென்னை செய்ய பேக் மாதிரி அதை கொஞ்சம் அடி பிடிக்கும். என்ன சாதம் வைக்கிறதுக்கு என்னது முக்குறீங்க எல்லாம்? எல்லாம் அப்படியே நின்று ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுக்கிறேன். இப்படியே எடுத்தால் தான் என்ன கச்சா மிச்சோன்னு கேட்கணும். நின்று இருக்கா எல்லாத்தையும் விளக்கு நிற்கணும்ல போயிடலாம். உள்ளத்தையும் போட்டு அப்படி
நான் ஊற்றிக்கிறேன். ஊற்றிக்கிட்டு வைக்க வேண்டியதுதானே. பட்டாசு மாதிரி டப்பு டப்புன்னு போட்டு ஏலோ இந்த அதை எண்ணெய் ஊற்றணும். வாங்க கொஞ்சம் போங்க, அப்படிதான்டா போதும். அப்பதான் எரியும் நடுவை வச்சுன்னா ஃபோட்டோ ஒன்று எடுத்திருக்கேன் வீட்டில் ஃப்ரெண்ட் போட்டு. எங்க பரவாயில்ல 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 அது பரவாயில்ல. அது எப்போ எப்போன்னு தான் இருக்கலாம். ஏய் கொஞ்ச நேரம் எரிஞ்ச போதும். பின்னாடியிலேருந்து ஏற்றி வாப்பா. முன்னாடி வச்சுன்னா கை சுடுவோம். பின்னாடியிலேருந்து ஏற்றி வாப்பா. சும்மா அப்படி பிடிச்சிங்கன்னா போதும். அப்படி போங்க. எப்படி அப்படியா கை வெடிச்சிச்சு. காய் வந்து வெயிலுக்கு வெடிச்சு அது பார்த்து பண்ணாங்க. கும்பிடியா ரெக்கார்ட் ஆகுது. நீ முன்னால போ, முன்னால போ. இந்தியக்காரங்களாம் முன்னால போகும். இடரா அழுவி இதே எப்படி வா எப்படி வா இல்லையா தெரியுற மாதிரி இல்லைடா. ஆன்ல தான் இருக்கு. ஓ ஸ்க்ரீன் மட்டும் க்ளோஸ் ஆகும். ஆனால் ஆன்ல தான் இருக்கு. ஸ்க்ரீனில் கை வச்சிங்கன்னா தெரியும். அது ரவுண்டா அமுக்கு வீடியோ இல்லடா போட்டோ அந்த ரவுண்டா இருக்கு பாரு அது அமுக்கு.
ஆ இதை பிடிங்க. சரி போடு. கும்பிட்றா தம்பி. தலையை நான் காணோம். வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கு. இதை நாங்கள் எடுத்து சரி விடுவோம். தெரியல விடுவோம். ஊட்டியிலேருந்து ஒரு தடவை வந்தாங்க, ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? தேடி அங்கங்கே தேடிட்டேன். அம்மாவும் பிள்ளையும். அவங்க யாரும் கிடையாது, இவங்க அண்ணா பசங்க. சாயந்தர நேரத்தில் வந்தாங்க. அங்கங்கே தேடிட்டேன். மணிகண்டன் ஒருத்தனும் ஒரு அம்மாவும் வயசானவங்க. அவங்க எங்கள் அத்தை. இல்லை உடம்பு சரியில்லைன்ட்டு தொலைகிட்டு வந்தாங்க. குழந்தைக்கு தொலைகிட்டு வந்தாங்க. தட்டு கொடுத்துறேன். என்ன மாமா தைப்போங்களா? அவ்வளோதான் வலிச்சாச்சு செஞ்சா. வெள்ளம் அடியில தங்கிச்சாண்ணே. எங்க அண்ணி சூடு, சரியான சூடு அண்ணி. இதுலேயே வையே வாழ்க்கை அவ்வளோ